சாப்பிட்டு தானே போனாரு வரேன்னு நான் சாப்பிட்டு முடிக்கிறப்பே இறந்துட்டாருன்னு நியூஸ் வருதுமா. ஏதாவது ரெண்டாவது இஷ்யூ நடக்குதுமா அந்த இடத்துல. என் ஃபேமிலி மாதிரியே ஒரு ஃபேமிலி ஏற்கனவே அது மாதிரி ஆயிருக்கு. அவங்க அப்பா கொல்லி வச்சுட்டு வந்தேன். அம்மா அப்பா எப்போ வராரு கேட்குதே போல. ஜமாத்தில் வச்சு பார்த்தா இந்த கேஸ் என் பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இதுக்கு ஆதாரமே இருக்காது, நீங்கள் கேஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. எவனுங்க ஆடுற ஆட்டத்துக்கு என் புருஷனை பள்ளிக்கடை வாங்கிட்டானுங்களே. மாமா வந்து குடிச்சிட்டு வந்து ரேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. எங்கள் மாமா என்ன தப்பு பண்ணாரு, மாமனே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவர் ஓப்பன் இருக்குன்னு ஏறி இருக்காரு, ரைட் ஹேண்ட் சைடில் அவனுங்க ஓப்பன் பண்ணிட்டு ரேஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஏரியாலே மொனையிலேயும் கஞ்சா அடிச்சுட்டு இங்கேருந்து ரேஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 நாளாக பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலில் ராயாப்பேட் மேம்பாலத்துக்கு மேலே பைக் ரேசிங் மூலயமா 2 பேர் வந்து அதில் 49 வயசான குமரன் அப்படிங்கிறவர் வந்து அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தர் மேலே வந்த ஒரு பாவத்துக்காக இறந்து போயிருந்தார். ஸோ இன்றைக்கி அவங்களுடைய வீட்டில் தான் இருக்கும். எதுக்காக முக்கியமாக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இழப்பு அப்படிங்கிறது செய்தி அப்படிங்கிறத தாண்டி அந்த இழப்பு தன்னுடைய வீட்டில் நடந்தால் அந்த இழப்பு எவ்வளோ பெரிய வழியை தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பைக் ரேசிங் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரியான பதிலடியாக இந்த ஒரு வீடியோ அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. வாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவர் வீட்டிலேருந்து கிளம்புனாரா? சாப்பிட்டு தாங்க கிளம்புனாரு. ஆல்ரெடி ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, அவர் இந்த மாதிரி ரேசிங்லாம் நடக்குதுன்றதை வந்து மற்றவங்களுக்கு வார்ன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது அவர் வந்து கடைக்கு அந்த வழியாக போயிட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருப்பார் எப்போவுமே. அப்போல்லாம் வைப்பானுங்க சொல்லிட்டு இருப்பார் வந்து, அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ரேசிங்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசுனீங்களா இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத? படுபாவிங்க என் பேரை என் புருஷன் பேரில் சொல்கிறானுங்களா தப்புன்னு. என் புருஷன் ஓரமாக தானே போனார். 150 ஸ்பீடில் அவன் தான் வந்திருக்கிறானுங்க. அவனுக்கு வண்டி வராஞ்சதுல என் புருஷன் மேலே அடிச்சு என் புருஷன் இதுவாகிட்டு இருக்காரு. அந்த ஸ்பீடில் வந்து விட்டுறானே என் புருஷன். ஹெல்மெட்லாம் கூட போட்டுட்டாரு. அதுவே செதறி போகிற அளவு உனங்க எட்டாந்து விட்டுருக்கானுங்க. புருஷன் இப்படி தானமா போகிறாரு. என் கையால் வந்து சாப்பிட்டு தானே போனார் வரேன்னு நான் சாப்பிட்டு இருக்கிறப்பே இறந்துட்டாருன்னு நியூஸ் வருதுமா. சாப்பிட்டு தாம்மா இருக்கிறேன். அப்போ அவர் போய் 10 நிமிஷம் கூட இல்லைம்மா, செத்துட்டாருமா. ஐயோ 10 நிமிஷம் இருக்கும். நானே சாப்பிட்டுருக்குறேம்மா. நான் என் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது, வெளியே நான் போய் சண்டை பண்ணோம். அவங்கள ஏர்போர்ட் போகிறதுக்காக போனாருமா அவர். இப்போ உங்கள் குடும்பமே வந்து அவரை நம்பி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. அவர் தான் உங்களை எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தேன். அவர் தாங்க. எனக்கு வெளியே கூட போய் எதுவும் வாங்க தெரியாதுங்க. எல்லாமே புருஷன் தான். என்னை வெளியே அனுப்ப மாட்டார், எனக்கும் தெரியாது. என் பிள்ளைங்களுக்கே அவர் தான் எல்லாமே. புருஷன் தான் எங்களுக்கு. இப்போ போலீஸ் சைட்லேருந்து உங்ககிட்ட என்ன பேசினாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? 3.5 பவுன் செயினே ஏமாத்துறாங்களேம்மா. இப்போ அதையும் நான் கேள்விப்பட்டேன். அவங்க போட்டிருந்ததையுமே வந்து இல்லை. செயின் கூட என்னத்துக்கு? என் புருஷங்களுடைய நினைவு, அதெல்லாம் எங்களுடைய நினைவு சின்னம், அதெல்லாம் அதை கூட இந்த டைமில் இது மாதிரி பண்ணுறானுங்க. என் புருஷன் உயிரே போயிடுச்சுன்னா அதுக்காக சொல்ல வரல. ஏன் இது மாதிரிலாம் இருக்காங்க, இது மாதிரி ஆள்லாம் ஏன் வச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில்? என்ன விடுங்க. மற்ற குடும்பத்தில் இப்படி தானே எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க அவனுங்க. என் நிலமை யாருக்கும் வரக்கூடாது. ஏதாவது ரெண்டாவது இஷ்யூ நடக்குதுமா அந்த இடத்துல. என் ஃபேமிலி மாதிரியே ஒரு ஃபேமிலி ஏற்கனவே அது மாதிரி ஆயிருக்கு. இப்போ நானும்மா இது தொடரக்கூடாதுமா. இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சொல்லுமா. அவருதான் போயிட்டாரு. இதோட உயிரெல்லாம் வரமாட்டாரு.
என் குழந்தைங்க என்னங்க பதில் சொல்லுவேன்? இப்போ எல்லாரும் இருக்காங்கன்னா அமைதியாக இருக்கு. அண்ணனுக்கு 2 நாள் ஆனால் அப்பா எங்கன்னு கேட்குமே. அவங்க அப்பா கொல்லி வச்சுட்டு வந்தேன். அம்மா அப்பா எப்போ வராரு கேட்குறேன் என் பொல்ல. என்னம்மா பதில் சொல்கிறது? ஐயோ என் தெய்வமே போயிடுது. என் தெய்வம் என்னை விட்டு போயிடுது. பாவிங்க ஓடிச்சிட்டானுங்களே. பாவிங்க ஒழுங்கு ஆடுற ஆட்டத்துக்கு என் புருஷனை பள்ளிக்கடை வாங்கிட்டானுங்களே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் வந்தவர் பாதிக்கப்பட்டவர் குமரன் அப்படிங்கிற ஒரு மேலேயும் தப்பு இருக்குது, ஏன் அந்த பக்கமாக வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வச்சாங்க இல்லையா? அதுக்கு எல்லாருக்குமே வந்து பதில் இருக்குது. ஏன்னா ரேசிங் போனவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த பேரிகேடை எடுத்துகிட்டு உள்ளே மூவ் பண்ணி போயிருக்காங்க. அப்புறமா தான் பேரிகேட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவர் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மேலே ஏறி போயிருக்காரு. அப்புறமா தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அழுவும் போதே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த ஃபேமிலிக்கு முழுக்க முழுக்க அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்காரு. 2 பொண்ணுங்க, அவங்க வைஃப் எல்லாரையுமே வந்து அவர் தான் பார்த்துருந்துருக்காரு. இப்போ அவருடைய உயிரிழப்புக்கு அப்புறமா யார்கிட்ட இருந்தும் சரியான ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிறதையும் இவங்க கிளியராக சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்கள் போலீஸில் போய் கேட்டோம். அவங்க வந்து கேஸ் எடுக்கிற இவங்க இந்த பையன் வீட்டு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் எடுத்தாங்கன்னா வந்து நாங்கள் ஜமாத்தில் பண்ணிப்போம். ஜமாத்தில் வச்சு பார்த்தா இந்த கேஸ் என் பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இதுக்கு ஆதாரமே இருக்காது, நீங்கள் கேஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க வீட்டு சைட்லேருந்து பேச போனாலும் இதுதான் சொல்கிறாங்க, உங்கள் மேலே தப்பு எங்கள் மேலே தப்பு, இந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடறாங்க. இவருடைய இறப்பு அப்படிங்கிறத தாண்டியுமே இந்த இடத்துல நிறைய ரேசிங் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. இதை போலீஸ்கிட்ட யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணது உண்டா? ஆக்சுவலாக வந்து அதே பிரிட்ஜிலேயே இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியே இறந்துட்டாங்க, ஒரு குடும்பமே இறந்துட்டாங்க நைட் டைமில். இதே மாரி தான் அவங்க வெளியூர் போயிட்டு வரும்போது வண்டியில் வரும்போது ஆப்போசிட்டில் வண்டி வந்து இடிச்சு இறந்துட்டாங்க. பீச்லேயும் ஒரு டெத்து நடந்திருக்கு. இதனால நடந்துட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. ஃபேமிலியில் அவர் ஒருத்தர் தான் 2 பசங்களே படிக்க வைக்கிறது, சுற்றியும் அவர் தான் பார்த்துப்பாரு. குடும்பமே அவரை நம்பி தான் இருக்குது. இப்போ அவர் போயிட்டார், யார் பார்த்துப்பாரு? கவர்மெண்ட் தான் பார்க்கணும். இனிமேட்டு பசங்களை கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும், அவங்க தான் படிக்க வைக்கணும், அவங்க தான் எல்லாமே பண்ணணும். தப்பு ஏன்னா அந்த பசங்க மேலே பேரிகேட் இல்லைன்னு அவரு நார்மலா அவர் போற வழியில தான் அவர் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்ஜ் ஏறி இறங்கணும். அவர் அந்த பிரிட்ஜ் கீழே தான் போயிருக்காரு. ஏன்னா அந்த ரெண்டு சைடுமே பேரிகேட் க்ளோஸ்ல தான் இருக்கு. அவர் போகும்போது பேரிகேட் க்ளோஸ்ல இருந்தனால ராயப்பட்டா கீழே தான் போயிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ்ல வந்து போட்டுருக்குன்றதுனால அவர் நார்மலா கீழே போயிருக்காரு. நெக்ஸ்ட்ல ஓபன்ல இருக்கறனால அவர் மேல போனார். அது ஓபனுக்கு ரீசன் என்னன்னா, முன்னாடி போன கார்காரன் பேரிகேட ஓபன் பண்ணிட்டு போயிருக்கான். அதனால அந்த ஆக்சுவலா ஓபன்ல இருக்கறதுனால அவர் சரி ஓபன்ல தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. மேல இந்த மாதிரி ஆமா, இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவர் ஓபன்ல இருக்குன்னு ஏறி இருக்காரு. ரைட் ஹேண்ட் சைடுல அவனுங்க ஓபன் பண்ணிட்டு ரேஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைம்ல அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அவருக்கு பாண்டி பஜார்ல கடை இருக்குமா, அவர் அந்த வழியாக தான் வேலைக்கு போயிட்டு வர வழியெல்லாம் எல்லாமே அதுதான். அந்த வழியாக வரதுனால அவருக்கு எப்போ மூடி இருந்தால் வரமாட்டார், மூடல்னா வருவார். அது மாதிரி தான் என் புருஷன் போயிருப்பாருமா. ஓப்பன் பண்ணல அவர் போக மாட்டார். அவர் எப்பயுமே மூடி இருந்தா அவருக்கு தெரியும், திறந்து இருந்தா மட்டும்தான் அவனுங்க ரேசிங் பண்ணுறான்ற விஷயம் அவருக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அவர் எத்தனை 1 வருஷமோ 2 வருஷமோ வரல. இப்போ அந்த மேம்பாலத்தில் இந்த பைக் ரேசிங் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த இடத்துல நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதா குடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களால இது பண்ண முடியாது. இந்த ஏரியாலே மொனையிலேயும் கஞ்சா அடிச்சுட்டு இங்கேருந்து ரேஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐசோஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரேஸ் ஓட்டுறதுக்கு. அப்படி இல்லைன்னா அங்கேருந்து பீச் ரோட வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ரேஸ் ஓட்டுறவங்கலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரேஸ் ஓட்டி நீங்க இறக்குறத தாண்டி அப்பாவியா ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. அவங்க குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க அழுவும் போது அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு இழப்பு. ஒரு குடும்பத்தில் முழு விஷயத்தையுமே எடுத்து ஒருத்தர் பார்த்துருக்காரு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் இந்த மாதிரி வருவார் அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் இறக்குறத தாண்டி ஒரு குடும்பத்தை அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்களோட அக்கா பொண்ணு, எனக்கு ஒரே மாமா தான் அவர். மாமனே இல்லாமல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்போ எதுக்குமே இல்லை எனக்கு. எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு இருந்த ஒரே அம்மா வழி உறவு அவர் மட்டும்தான். இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ யார் உயிர் கொடுப்பா? அவங்க வந்து குடிச்சிட்டு வந்து ரேஸ் பண்ணிட்டு வந்தாங்க.
எங்கள் மாமா என்ன தப்பு பண்ணார்? எந்த தப்பும் பண்ணலையே. வேலைக்காக போனவங்க இன்றைக்கி திரும்பி வரல. வருவாருன்னு தானே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி திரும்ப வரல. இவங்க கிராமத்துலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க எங்கள் அக்கா. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே ஒரு காய்கறி வாங்குறதுக்கு, அரிசி பருப்பு வாங்குறது கூட அவங்க வெளியே போனது கிடையாது. எல்லாமே எங்கள் மாமா தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாரு. வீட்டை தாண்டி அவங்க போனதே இல்லை. அந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க எப்படி வெளியே போய் அவங்க ஃபினான்ஷியலி எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? எப்படி குழந்தைங்கள 2 பொம்பளை பசங்க, அவங்க அது இந்த சிட்டியில் இவ்வளோ இதுவாக நடக்கிற இடத்துல எப்படி 2 பொம்பளை குழந்தைங்கள தனியாக விட்டுட்டு அவங்க ஒரு வேலைக்கு கூட போக முடியும்? இவங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? அடுத்த கட்டத்துக்கு எப்படி இவங்களை இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது? இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல, இறந்ததே தெரியல. போய் கொல்லி வச்சுட்டு வந்து எங்கள் அப்பா வருவார், எப்போ வருவாருன்னு கேட்குறா எழுந்திரிச்சு. அவங்க பதில் சொல்லுவாங்களா? இந்த இழப்பு யாராவது ஈடு செய்ய முடியுமா? நாங்களாம் கூட இருக்கோம் தான், இப்போ இருக்கோம், இன்னும் ஒரு 4 நாள் இருக்க முடியும். அப்பப்போ நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவோம். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் மட்டும்தான். இதுக்கப்புறம் யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவா? அதே மாதிரி இங்கேருந்து அடிபட்டுருச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. இங்கேருந்து எல்லோரும் ஓடி போய் அங்கே உழறாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னுட்டு யாரும் அதில் வந்து கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைனா கூட நாங்கள் அங்கேயே பொருள் எல்லாம் வாங்கிட்டுருப்போம், கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கழட்டி இந்த பொருள் தான் இருந்ததுன்னு எங்ககிட்ட ப்ரூஃபாவது காமிச்சு, ஃபோட்டோவாவது ப்ரூஃப் கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கணும். அதுவும் கிடையாது. எடுத்துகிட்டு அங்கே இருக்கும் போது பார்த்தவங்கலாம் ஆதாரம் இருக்குது. செயின், கழுத்தில் செயின் பார்த்தவங்கலாம் ஆதாரம் இருக்குது. வண்டியில் ஏற்றின இடத்துல நடந்துச்சா, இல்லை அந்த அமரர் ஊர்தியில் போனாங்களே அவங்க எதாவது பண்ணாங்களா, இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவரோட மோதிரம், வாட்சு, ஃபோன் மட்டும்தான் வந்திருக்கு. 3.25 பவுன் செயின், அந்த டாலர் போட்டு ஓம் டாலர் போட்டு 3.25 பவுன் செயின் வரல, மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தங்கத்தை தான் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் தான் சொல்கிறாங்க. உடனே அந்த தங்கத்துக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்கள் மாமா வந்து அவர் வந்து அப்போலேருந்து அத்தனை வருஷமாக அவர் போட்டுட்ருக்கிறாரு. அது பொருளை நாங்கள் அவர் ஞாபகமாக வச்சுப்போம். அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். அது வந்து பணமோ நகையோ அதெல்லாம் விஷயம் இல்லை. எங்கள் மாமாவே போயிட்டாரு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதை வச்சுக்கிட்டு கூட அது ஞாபகமாக அவங்க ஞாபகமாக இருக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் கேட்குறோம். நாங்கள் போலீஸ்கிட்ட இதை பற்றி கேட்டிங்களா? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன இனிமேல் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எதுவும் பதில் வரல. எனக்கு தெரிஞ்சு அது வராது. அந்த பாடி ஆக்சிடெண்ட் ஆனது நைட்டு 10:45 மணிக்கு. அடுத்த நாள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? மிஞ்சி 1 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் ஆகுமா? இப்போ 2:30 மணிக்கு 3 மணிக்கு தாங்க 2:30 மணிக்கு தாங்க வந்தது வீட்டுக்கு. பாடி வந்தது. அங்கே போ, இங்கே போ, அந்த சைன் வாங்க, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அலக்கழிக்கிறாங்க. எதுவுமே இல்லை. ஐயோ சாமி கொடுத்தா போதும்னு வாங்கின்னு வந்து ஒரு மணி நேரம் தாங்க இருந்தது. 4 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்கங்க. முன்னாடியே ஒரு சீக்கிரம் பண்ணி ஒரு 11 மணிக்கு கொடுத்துருந்தா கூட அவங்களோட கஷ்டம் தீர பார்த்து அழுதுருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியல. வந்து அப்படியே அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி முடிஞ்சிடணுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. 2:30 மணிக்கு வருது. மொதல் நாள் 10:45 ஆனது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? குடும்பத்தில் ஒருத்தரை இழந்திருக்காங்க. அந்த வழியை அவங்களுக்கு பெரிய வழி. அதுலேருந்து அவங்களுடைய உடலை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவங்கள வச்சு அல்றது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படிப்பட்ட கஷ்டங்களை அவங்க ஷேர் பண்ணும்போது உண்மையிலே இதெல்லாம் கொடூரமாக இருக்குது கேட்கவே. உண்மையிலே தான் மேலே தவறு இருந்து இறந்தாலே நம்ம அவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். இறந்த அந்த 19 வயசு பையனுக்குமே எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. அதை தாண்டி இந்த குடும்பம் ஒன்றுமே பண்ணாத அவங்க ஒருத்தரை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாத ஒரு வலி வேதனைகள். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக இது சார்ந்த ஆக்ஷன் எடுக்கணும். இந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கணும். அதுதான் இதோடைய முழு நோக்கமே.